ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜராஜனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. அதாச்சு உண்மையான டாக்டர் கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தார். நம்ம சிவனாண்டி என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேரையும் கட்டி போட்டு வாயை அடைச்சி வச்சிடறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் கண்டிப்பாக ஆப்ரேஷனுக்கு போயே ஆகணும், என்னோட டிரைவர் வருவான் அப்படின்னு அவன் சொல்லிடுவான், உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லும் போது சிவனாண்டி என்ன பண்ணுறாரு, இப்போ நீ ஒழுங்காக நல்ல பிள்ளையா என்ன பண்ணுற, அவனோட டிரைவர் வரும்போது நான் இப்போ ஃபோன் பண்ணுவேன், பண்ணி அவனை இங்கே வர வேணான்னு சொல்லிவிடு, நான் வெளியூருக்கு போகிறேன், இந்த ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இப்போ நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம சிவனாண்டி மிரட்டுற டாக்டரும் சரி நம்ம ஒய்ஃப் குளத்தில் கத்தி வச்சு மிரட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ஃபோன் பண்ணுவார் சிவனாண்டி டிரைவருக்கு. இப்போ நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இப்போ நம்மளோட டாக்டர் சரிப்பா நான் டாக்டர் பேசுகிறேன், நீ இங்கே வராத, நான் வெளியூருக்கு போகிறேன், அதனால் நீ என்ன பண்ணு, நீ இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. டாக்டர் சொன்னதை கேட்டு டிரைவர் என்ன பண்ணுறாரு, சரிங்க சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்திங்கன்னா டிரைவர் போகிறாரு. இப்போ அதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி அங்கேருந்து போக வைக்கணும், அதாச்சும் போலியாக ஒரு டாக்டர் வராரு. அந்த டாக்டர் ரெண்டு பேரும் டாக்டரையும் ஒய்ஃபையும், உண்மையான டாக்டரையும் ஒய்ஃபையும் கடத்தி வச்சு ரூமில் பூட்டி வச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் இவங்க பூட்டியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுப்பில் பால் காஞ்சிட்டு இருக்குண்ணே அப்படின்ற மாதிரி சிவனாண்டியோட அடியால் சொல்கிறாரு அந்த டாக்டர் வீட்டில். இருக்கட்டும், இவங்க ஆப்ரேஷன் முடிஞ்சால் கூட இவங்க நம்மளை பற்றின உண்மையை சொல்லிடுவாங்க, இவங்க மேலே போய் சேரட்டும், இவங்க ஒன்றையும் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்க, கேஸை திருப்பி விட்டுட்டு வீடை ரெண்டு பேரையும் கை காலையும் அந்த மூஞ்செல்லாம் மூடி செலட்டை போட்டு வாயில் ஒட்டி என்ன பண்ணுவாங்க, லாக் பண்ணிவிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் நடக்க போகிற இடத்துல அதே மாதிரி நம்மளோட டாக்டர் மாதிரி வேற ஒரு ஆள் பார்த்திங்கன்னா வருவார். இப்போ நம்மளோட சந்திரகலா சிவனாண்டி வீட்டுக்கு வருவாங்க. என்னங்க பிளான்லாம் கரெக்டாக இருக்கா, நான் சொல்கிற மாதிரி நடக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிவனாண்டி எல்லாம் கரெக்டாக நடக்குது, சரி அந்த டாக்டர் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ இது சொன்ன மாதிரி அதே மாதிரி அச்சஸில் ஒரு டாக்டர் நான் வர வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காரில் இறங்கும்போது என்னங்க அதே மாதிரி அச்சஸ்லாம் இருக்காங்க, சூப்பராக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் என் பிளான் படி நீங்களும் கரெக்டாக நடந்துக்கிறீங்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட சந்திரகலா. ஆமாம் சந்திரா, எப்படி நம்ம ஆள் அதே மாதிரி இருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது அவன் இருக்கிறது இப்போது சரி, நம்மளுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை, இப்போது அவன் நம்ம வேலையை கச்சிதமாக முடிப்பானா அப்படின்றத பிரச்சனை, அதெல்லாம் கரெக்டாக முடிப்பான், நீ கவலையே படாது அப்படின்னு சிவனாண்டி சொல்கிறாரு. அப்போ சந்திரகலா சரிங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், அந்த ஆளை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதே அச்சஸ் எல்லாம் டாக்டர் மாதிரி வராங்க. பரவாயில்லைங்க அப்படியே இருக்கான், நான் கூட அந்த டாக்டரே தான் இங்கே எதுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு அதே மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆளை பற்றி சொல்கிறாங்க நம்ம சிவனாண்டி, இந்த ஆள் பார்த்திங்கன்னா மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்குறது கிடையாது, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இவன் டாக்டர் வேஷம் போகிற அளவுக்கு ஆளாயிட்டான். இங்கே பாரு, ஒழுங்காக கச்சிதமாக நான் கொடுத்த மருந்துலாம் இருக்குல்ல, அந்த மருந்தை ராஜனோட உடம்புல செலுத்தினதுக்கு அந்த வேலை மட்டும்தான் உனக்கு, நீ பண்ணிட்டீன்னா உனக்கு கேட்டதை விட இப்போ கொடுத்த காசோட அதிகமாகவே நான் எவ்வளோ கேட்குறேன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி என்ன பண்ணுறாங்க, பிளானை ரெடி பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கார்த்தி அங்கே இருக்கக்கூடாது, அந்த டாக்டர் வரும்போது நம்மளோட சந்திரகலா இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மயில்வதன் கேட்குறாரு. அப்போது தெரியலையே, எனக்கு ஏதோ பிளானில் இருப்பான்னு தோணுது, ஏன் சந்திரகலா இங்கே வரல அப்படின்ற மாதிரி நம்மளோட கார்த்தி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, சந்திரகலா உள்ளே வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எல்லாரும் எடுத்துக்கோங்க, நான் மாமா பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கார்த்திக்கும் கொடுக்கும்போது சந்திரா உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி கேட்பாங்க. பரவாயில்லக்கா, அவனுக்கும் மாமா மேலே அக்கறை இருக்கும்ல, என்னதான் இருந்தாலும் எப்படியும் இருந்தாலும் பாசம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த குங்குமம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிவனாண்டி அம்சா டாக்டர் பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போது இப்போ கார்த்தி எப்படியாவது அங்கே இருக்கக்கூடாது, அந்த டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே போகும்போது கார்த்தி இருக்கக்கூடாது, அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டாக்டர் வரும்போது கார்த்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நர்ஸுக்கிட்ட டாக்டர் என்ன பண்ணுவார், எப்படியோ நம்ம ஆளை வெளியே
அமுச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லி டாக்டர் வந்து சொல்லி அனுப்புவார் நர்ஸுக்கிட்ட. நர்ஸும் என்ன பண்ணுவாங்க, மெடிசன்ஸ் வந்து வாங்குறதுக்காக கார்த்திகிட்ட வந்து போவாங்க. போயிட்டு இந்த மாதிரி இதில் எழுதியிருக்க மெடிசன்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கு சார் அப்படின்னு வந்து கார்த்திகிட்ட சொல்லும்போது கார்த்தி வந்து கேட்பார் டவுட் பட்டு, என்ன மெடிசனா, ஆப்ரேஷன் பண்ண போகிற நேரத்தில் எதுக்குங்க மெடிசன் வாங்க சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை சார் இந்த மெடிசன்லாம் கொஞ்சம் ஏற்றி அந்த ஊசியில் ஏற்றி கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நான் மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் கார்த்தி அங்கேருந்து. கரெக்டாக வந்து ஆப்ரேஷன் தேட்டர் டாக்டர் வந்து உள்ளே போகும்போது கார்த்தி வந்து அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருந்து வாங்க வந்து அமுச்சிருவாங்க. சந்திரகலா என்ன பண்ணுவாங்க, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா, கரெக்டாக போயிட்டு வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்திக்கு இந்த டாக்டர் கிடையாதுன்ற விஷயம் வந்து எப்படி வந்து தெரிய வருது அப்படின்னா, எதர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து அங்கே வருவார். அதாச்சும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வர டிரைவர் வந்து வருவார். வந்ததுக்கப்புறம் வந்து கார்த்தி வந்து பார்த்துட்டு இருப்பார். அப்போ வந்து மெடிக்கலில் வந்து வாங்கிட்டு இருக்கும் போது இன்றைக்கி சார் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அப்போ வந்து கார்த்திக் கேட்பார், எந்த சார் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டாக்டர் தாங்க, நான் தானே அவரை கூட்டிகிட்டு வருவேன், நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களே, சாரி சார் அவரால் வர முடியல, எங்கேயோ வெளியூர் போகிறாராம் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் தான் உள்ளே வந்து பேஷண்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு எங்கள் மாமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண உள்ளே போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே அவர் போல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட கார்த்தி ஒரு வீட்டில் தான் சார் இருக்காரு, எங்கேயோ வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது கார்த்தி என்ன பண்ணுறாரு, உடனே வந்து வீட்டுக்கு வந்து போய் பார்க்குறாங்க. ஏன்னா மெடிசன் வாங்கி கொடுத்தா தான் ஆப்ரேஷன் வந்து ஆரம்பிப்பாங்க, அதனால பிரச்சனை இல்லை, நம்ம போய் உடனே வீட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்த்ததும் அந்த பூட்டை வந்து உடச்சி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டாக்டரே உங்கள் ஒய்ஃபே வந்து காப்பாற்றிட்டு வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி இங்கே இந்த மாதிரி வந்து ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் உங்களோட பேஷண்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு தான் சார் நாங்கள் உங்கள் மாமாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து கிளம்பி வந்தேன், உங்கள் மாமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி இருக்க இன்னொரு டாக்டரை வந்து உள்ளே வந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது கார்த்திக்கு பதட்டமாகிடுச்சு. உடனே வந்து ரேவதிக்கு கால் பண்ணி உடனே ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து அவங்கள வந்து கது தட்டி வெளியே இது வரவே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஊசி வந்து ஏற்ற வந்து போகும்போது கரெக்டாக ரேவதிக்கு வந்து கார்த்தி வந்து ஃபோன் பண்ணிடுறாரு. ஃபோன் பண்ணதும் வந்து அது கது தட்டி ஆப்ரேஷன் வந்து நிறுத்திட்டு அந்த கார்த்தி வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பழைய டாக்டரை வந்து வர வைக்கிறாங்க. வர வச்சு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிவனாண்டின்னு ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி பண்ணார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் வந்து பொறுக்கலை, பயங்கரமாக வந்து கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து துப்பாக்கி எடுக்கிறதுக்கு வந்து போகிறாங்க. அப்போ வந்து துப்பாக்கி எடுத்து எனக்கு வர ஆத்திரத்தில் இவனை சுட்டுணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இப்போ வந்து நம்மளோட கார்த்தி சொல்கிறாரு, வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் அவசரப்படாதீங்க, முதல்ல நம்ம டாக்டர் வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாச்சு, நம்ம எப்படியாவது முதல்ல ஆப்ரேஷன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து இவனை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் அந்த டாக்டர் மட்டும் எதனா ஒன்று பண்ணி இந்த இன்ஜெக்ஷன் ஊசியை வந்து போட்டிருந்தா ஐயோ என்னோட வீட்டுக்காரோட நிலைமை என்ன ஆயிருக்கும், அவனுக்கு எவ்வளோ திமிர் இந்த மாதிரி அவன் பண்ணுவான், அவனை நான் சும்மாவே விட போகிறதில்ல, போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்து இல்லை என் கையாலே துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுடலாம் போல தோணுது அப்படின்னு சொல்லும் போது சந்திரகலாவுக்கு உள்ள எரியுது பயங்கரமாக. என்னடா இது, நம்ம பிளான் திருப்பியும் சொதப்பிடிச்சு, அந்த கார்த்தி இருக்கிற வரைக்கும் இவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி சந்திரகலா முடிவே பண்ணிட்டாங்க. இப்போ சிவனாண்டிக்கும் வந்து வெறுத்து போச்சு. அப்பயே நினச்சேன் இந்த கார்த்தி நடுவில் வந்துடுவான்னு, அதே மாதிரி ஆயிடுச்சு, இந்த வாட்டியும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சு சிவனாண்டி தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு ராஜராஜன் பொழைச்சதுக்கு அப்புறம் அந்த சிவனாண்டிக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கார்த்தி என்ன பண்றாருன்னா அந்த டாக்டரை வந்து வர வச்சு ஆப்ரேஷன் வந்து பண்ண வைக்க போறாரு. என்ன பண்றாங்க, கார்த்திகிட்ட உடனே என் பொண்ணை